குறித்து தான் தியானிச்சோம். இன்றைய நாள்லயும் அதை குறித்து வேறொரு சத்தியத்தை நம்ம அறிந்து அந்த வசனத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றும்படி நம்ம ஜெபம் பண்ணலாம். என்ன வாக்குத்தத்த வார்த்தை? படிங்க. போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊர் எல்லாரும் அறிவார்கள். அப்போ இப்போதும் மகளே நீ பயப்படாதே. சோ இது யாரை பார்த்து சொன்னது அப்படின்னா, போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னார். அப்போ இங்க பார்க்கும்போது இந்த ரூத் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன நிறைய ரூத் பற்றி தெரியும் நமக்கு. ஸோ இந்த 3ஆம் பகுதியில நம்ம பார்க்கும்போது 3வது அதிகாரத்துல முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? அப்ப போவாஸ் யாரு? உறவுக்கார். என்ன உறவுக்காரன்னு சொன்னா, ரூத்துக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய உறவுக்கார். இந்த முறைன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல முறை மாமன், சுதந்திரவாளி அவர். அந்த காலத்துல மோசேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிட்டு அண்ணன் இறந்து போயிட்டாருன்னா அடுத்தது தம்பியினாலே சந்தானம் உண்டாகும்படி சகோதரர் என்ன பண்ணுவாரு? திருமணம் செய்து கொள்வார். இது அவங்க அந்த காலத்தினுடைய நியாயப்பிரமாணத்தின் சட்டம். பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ அப்ப ரூத்துக்கு நகோமி சௌக்கியத்தை தேடுறேன் அப்படின்னு சொன்னது தவறான கண்ணோட்டத்துல இல்ல. சுதந்திரவாளி இருக்கிறாரு, முறை பையன் இருக்கிறாரு. சோ உன்னுடைய கணவர் இறந்துட்டாரு, அதனால நம்முடைய நியாயப்பிரமாண சட்டத்தின்படி நீ என்ன பண்ணலாம்? இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்றதுதான் அவங்க சொல்ல வராங்க. அப்போ அவன் இன்னைக்கு நைட் என்ன செய்வான்? களத்துல வார்கோதுமை தூற்றுவான். நீ என்ன பண்ணு, குளிச்சு எண்ணெய் பூசி வஸ்திரத்தை உடுத்தி அந்த களத்துக்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அப்போ நம்ம இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்? தப்பான ஒரு கருத்து எடுத்துக்கிறோம். நீ நல்லா குடிச்சிட்டு, யாருமா மியூட்ல வைங்க செய்து, நீ தப்பான எண்ணமா தவறான கருத்தோட இந்த வசனத்தை படிக்காம தவறான கருத்தை நம்ம இதை எடுத்துக்காம நீ குளிச்சு எண்ணெய் பூசி உன் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு களத்துக்கு போ. அப்ப பாருங்க, எண்ணெய் பூசி அப்படின்னா என்ன, குளித்துனா என்ன, வஸ்திரத்தை போட்டுக்குன்னா என்ன அர்த்தம்? இது மூணுத்துக்கும் அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? குளித்துனா தண்ணியில கழுவி, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம். எண்ணெய் பூசினா என்ன? அபிஷேகம். அப்ப மாம்சத்திலையும் பிறக்கணும், ஆவியிலையும் பிறக்கணும் இருக்கு இல்லையா? அப்ப ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு அப்படின்னு சொன்னா, வஸ்திரம் என்பது ரட்சிப்பின் உடுப்பு, ஆசாரிய உடுப்பு. வஸ்திரம்ன்றது ஒரு கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உன் வஸ்திரத்தை கலைந்து போடாதேன்னு இருக்கும். அதனாலதான் நம்ம நேத்து தியானிச்சது போல, தகப்பன் வந்த உடனே மகனுக்கு குளிக்க வச்சு என்ன கொடுக்குறாரு? வஸ்திரம் கொடுக்குறாரு. சோ இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு எங்க போ சொல்றாங்க? போவாஸ் கோதுமையை தூற்றுகிற களத்துக்கு போ சொல்றாங்க. போவாஸ் அங்க என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, புசித்து குடித்து தீருவாரு. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? போவாஸ் நல்லா சாப்பிட்டு குஷ்டு பத்துங்கிறாரு. நகோமி என்ன பண்றாங்க? ரூத்த நல்லா குளிச்சு எண்ணெய் பூசி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போ சொல்றாங்க. இந்த பார்வை அல்ல அந்த வசனத்துக்கு அர்த்தம், அது இல்லை. ஆக்சுவலா நான் ஏற்கனவே சொன்னது போல, பழைய ஏற்பாடு என்பது நிழல், புதிய ஏற்பாடுன்றது நிஜம். இந்த நிழல்ல வர 3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நகோமி, போவாஸ், ரூத். நகோமி யார்? பரிசுத்த ஆவியானவரின் நிழல். போவாஸ் யார்? இயேசு கிறிஸ்துவின் நிழல். ரூத் யார்? விசுவாசியின் நிழல். இப்போ இன்னைக்கு இந்த வசனத்தை எப்படி படிக்கணும்னா, பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால களம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த உலகம், நம்முடைய ஜபம். இந்த ஜபம் நடக்கிற இடத்துல கோதுமையை தூற்றுவது யார்? இயேசு கிறிஸ்து. அவர் தானே சொல்றாரு, கோதுமையை தூற்றி பதரெல்லாம் அக்கினிக்கு போயிடும், கோதுமை மணியெல்லாம் எங்க வரும்? களத்துக்கு வரும், களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். அப்போ அந்த வேலையை செய்யறது யாரு? போவாஸ். அது யாருன்னா இயேசு கிறிஸ்து. அந்த இடத்துக்கு ஆயத்தத்தோட குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரத்தை போட்டு கொண்டு போக வேண்டியது யாருன்னா விசுவாசி, நான்.
இதை கேட்கிற நம்ம. சோ இந்த ஒரு கண்ணோட்டத்தோட இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது, அப்போ புசித்து குடித்து அப்படின்றது என்னது? அப்போ அது தப்பா? அப்போ அவரு குடிச்சிட்டாரா? அப்படி இல்ல. கொஞ்சம் வேகமா பிரசங்கி 2ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் படிங்க. பிரசங்கி 2:24. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிரசங்கி சாலமோன் என்ன எழுதியிருக்கிறாரு? மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. அதே பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாருங்க. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். சோ புசித்து குடித்து அப்படின்னு சொல்றது தேவனுடைய அனுக்கிரகம். அப்ப நம்ம இது எப்படி படிக்கிறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, ஒருவேளை தவறா நம்ம புரிஞ்சிட்டு இருந்தா அது தவறான வசனம் இல்ல, தவறா நம்ம கருத்தில் கொள்ளக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? போவாஸ் நல்லா சாப்பிட்டு குஷ்டு அவர் படுத்திருந்தாரு, ரூத்தை நகோமி இப்படி எல்லாம் ரெடி பண்ணி அனுப்புனாங்க. தப்பா? இல்ல, இது தவறான கருத்து இல்லவே இல்லை. அப்ப இது தேவனுடைய கரத்திலிருந்து கிடைக்கிற ஒரு அனுக்கிரகம். அவர் வேலையை முடிச்சு அவர் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணாத, அவருக்கு அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு, அவன் படுத்து கொண்ட போது அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப இதுக்கு என்ன, இதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவருடைய வேலையை செய்யற வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கணும் இல்லையா? அதனால்தான் மரியாள் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க, அது வரைக்கும் என்ன பண்ணாதீங்க, அவர் போய் யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, அமைதியா இருங்க. ஏன்னா ஆண்டு சொல்லிட்டார், என்னுடைய வேலை இன்னும் வரல, அப்ப வேலை வர வரைக்கும் அமைதியா இரு. அப்ப என்ன பண்ணும், அது வரைக்கும் எதிர்படாமல் இரு, ஆனா நீ ஆயத்தத்தோட இரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க நகோமி. அவங்களும் அவர் சொன்ன மாதிரியே போய் வெயிட் பண்றாங்க. அவர் போய் படுத்துட்டு பிறகு நீங்க நல்லா படிச்சீங்கன்னா 4ஆம் வசனத்துல, அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள், அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னது என்று அவன் உனக்கு சொல்லுவான். யாரது? இயேசு கிறிஸ்து. யாருக்கு சொல்லுவாரு? யாரு அவருடைய பாதத்துக்கிட்ட போறாங்களோ அவங்களுக்கு சொல்லுவார். அல்லேலூயா. போவாஸ் படுத்து கொண்ட போது அது போயிட்டு அந்த போர்வையை எடுத்து காலுக்கு பக்கத்துல போயிட்டு படுத்துக்க அப்படின்னு சொல்ற. அதுக்கு அவ சொல்றா, என்ன சொல்றா? நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். இப்ப இதுல நகோமி யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் என்ன உணர்த்துறாரோ அதன்படி நான் செய்யறேன். அப்ப அவ களத்துக்கு என்ன பண்ணிட்டா? போயிட்டு அவங்க மாமி அப்படின்றத நீங்க மாமியா பார்க்காதீங்க, ஆவியானவர் கற்பித்தபடியெல்லாம் செய்யறா. போவாசும் கர்த்தருடைய அனுக்கிரகம் ஆகிய புசித்து குடிக்கிறது கர்த்தருடைய அனுக்கிரகம். என்ன பண்ணாரு? ஒரு அம்பாரத்துக்கு அடியில படுத்துட்டார். இவ மெதுவா போயிட்டு, நீங்க நல்லா பாருங்க, கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்து கொண்டாள். அப்ப எங்க போய் அவ படுக்கிறா? அவருடைய கால் கிட்ட. அந்த கால் கிட்ட இப்போ இவ போய் இவளுடைய யாரோ ஒருத்தர் டச் பண்றாங்க அப்படின்றது போவாஸ்க்கு தெரியும் போது அந்த தொடுதல் எங்க இருக்கு? கால்ல இருக்கு. கால் பாதம் காலதான் தொடுறா. பாதி ராத்திரியில தான் அவ போய் மூடி இருக்கிற அந்த போர்வையை ஒதுக்கி படுத்த உடனே அந்த மனுஷன் திரும்பி அருண்டு அவர் திரும்பும் போதுதான் தெரியுது. அப்ப இவங்க போய் என்ன பண்ணல, அவர் எதுவுமே தொல்லை பண்ணல, அவர் பாதத்துக்கு போயிட்டாங்க, அவ்வளவுதான். மாமி சொன்னாங்க, ஆயத்தத்தோடு போனாங்க, அவர் பாதத்துக்கிட்ட போயிட்டாங்க. இப்போ அவரா கண்டுபிடிக்கிற வரைக்கும், அவரா கூப்பிடுற வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணல. பாதி ராத்திரியில தான் பாத தண்டையில ஒரு ஸ்திரீ இருக்கிறத பார்த்துட்டு அவர் கேட்கிறாரு, நீ யார்? உடனே அவங்க என்ன சொல்றாங்க? நானு உம்முடைய அடியாள் ஆகிய ரூத், உம்முடைய போர்வையை உமது அடியாளின் மேல் விரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்குது யோசிச்சு பாருங்க. அது சொல்லிட்டு என்ன வார்த்தை சொல்றா? நீ சுதந்திரவாளி, உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு, நீ சுதந்திரவாளி அப்படின்னு சொல்றா. அப்பதான் அவர் எழுந்து சொல்றாரு, மகளே நீ கர்த்தரால்
ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபரின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவருக்கு. ரூத்தை பற்றி ஏற்கனவே அவர் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டாரு. கேள்விப்பட்டுட்டு அவளுக்கு சொல்றாரு, நான் உன்னை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டேன். நீ உன்னை யாரும் ஈனம் பண்ண மாட்டாங்க, எங்க வேலைக்காரரோட இருக்கலாம், நீ இந்த நிலத்திலேயே பொறுக்கிக்கோ, இந்த தண்ணியை குடிச்சிக்கோ, இவங்களோட சாப்பிட்டுக்கோ, இப்படி எல்லா ரைட்ஸையும் கொடுத்தாரு. அப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப சொல்றாரு, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், இப்ப நீ செஞ்ச பார், இந்த பிந்தின நற்குணம் ரொம்பவே சிறப்பானதா இருக்கு, ரொம்ப உத்தமமானதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த ஒரு வசனத்தை சொல்றாரு. 11ஆம் வசனத்தை, இப்போதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். அல்லேலூயா. பாருங்க, அப்ப இந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் படிச்சுட்டு நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப என்ன பண்ணுவாரு? இந்த மாசம் எனக்கு வேண்டியபடி எல்லாம் என்ன அர்த்தம்? விருப்பப்படி. வேண்டியது அப்படின்னா என்ன? ஆமா, நம்மளோட தேவை, நமக்கு என்னெல்லாம் வேணும் இல்லையா? அப்ப வேண்டியபடியெல்லாம், அப்பாடா கடவுள் நல்ல வார்த்தை கொடுத்துட்டாரு, திறந்த வாசல வைக்கிறேன்னு சொன்னாரு, இந்த மாசம் உனக்கு என்ன தேவை, உனக்கு நீ வேண்டியது எல்லாம் உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, வேண்டியது எல்லாம் எப்ப கொடுப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அப்ப வேண்டியதெல்லாம் எப்ப கொடுப்பார் கர்த்தர்? ஆவியானவர், நகோமி ஆவியானவர், போவாஸ் இயேசு கிறிஸ்துவின் நிழல், ரூத் நானு. அப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிற காரியத்துக்கு கீழ்ப்படிந்து இல்லையா? ஆண்டவர் உணர்த்துற காரியத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் என் பக்கம் திரும்பி பார்க்கிற வரைக்கும் அவர் பாதத்தை நான் போய் பிடித்து கொள்ளும் போது, ஆமீன், நம்ம என்ன பண்றோம்? போய் அலட்டிடுவோம் ஆண்டவரை இல்ல. இதே இடத்துல ரூத் இல்லாம வேற யாரா இருந்திருந்தாங்கன்னா அவங்க மாமி சொன்னதை தவறா புரிஞ்சிருப்பாங்க, அவங்க வேற மாதிரி செஞ்சிருக்குவாங்க, வேற ஏதாவது காரியம். ஆனா ரூத் பாருங்க, அவங்க என்ன சொன்னாங்க அதை செஞ்சா. அது வரைக்கும் வெயிட் பண்ணி, அப்ப இது இந்த விஷயம் யாருக்குன்னா தெரியுமான்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. அப்ப இது எப்ப நடந்த விஷயம்? இரவில் நடந்த விஷயம். அப்போ நான் என்ன செய்யணும்னா, என் அந்த ரங்கத்துல பிதாவை நோக்கி நான் கூப்பிடும் போது அவர் வெளியரங்கமாய் பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த ரங்கத்துல நான் ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சுக்கணும். ஆண்டவரே எனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். கிடைச்சிச்சு இல்லையா? என்னிலும் சுதந்திரவாளி இருக்கிறான், ஆனா போவாசத்தான் கர்த்தர் நியமிச்சு வச்சார். அப்போ இங்க பாத்தீங்கன்னா ரூத்தால போவாசின் வீடு கட்டப்பட்டதுன்னு இருக்கு. ரூத் பேர் தான் வருது. அப்ப போவாசு ரூத்துக்கு வாழ்க்கை கொடுத்தாரு, போவாசு ரூத்தை நிலைநிறுத்தினாரு. பாத்தீங்கன்னா ரூத்தின் நிமித்தமாய்தான் போவாசின் வீடு கட்டப்படுது. ரூத்தின் மூலமாதான் தாவீதுடைய வம்சம் உருவாக்கப்படுகிறது. அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ரூத்துக்கு வச்சிருக்கிறார், வேண்டியதெல்லாம் செய்யறார். இதை பெற்றுக்கொள்வதற்கு ரூத் மாமி சொன்னதை அப்படியே கற்பித்ததை செய்தாள். இன்றைக்கு இந்த வாக்குதத்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னா, ஆவியானவர் கற்பிக்கிறதை நாம் செய்கிறவர்களாய், நாம குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரம் தரித்து, அப்போ குளித்துன்னு சொல்லும் போது நம்முடைய மாம்சத்தை கழுவுகிறவர்களாய் இல்லையா? எண்ணெய் பூசின்னு சொல்லும் போது ஆவியில நிரப்பப்பட்டவர்களாய், வஸ்திரம்னு சொன்னா ரட்சிப்பின் வஸ்திரம். வஸ்திரம் இல்லாம தேவ சமூகத்துக்குள்ள போக முடியாது இல்லையா? சோ அந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்களாய் நாம் அந்த ரங்கத்துல தேவனுடைய பாதத்தை பிடித்து கொள்ளும் போது உண்மையாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்து பார்க்காத பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்குதத்த வார்த்தையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறதை ஆவியானவர் உணர்த்துகிறதை மாத்திரம் செய்யணும். மற்ற காரியங்கள் அதுல ரொம்ப அழகா இருக்குல்ல. இப்போதும் மகளே நீ தரித்திரர் ஐஸ்வர்யமானுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால். அப்ப உலகத்தின் பின்னாடி என்ன பண்ணல, போல. இப்ப ரூத் ஒரு சும்மா ஒரு இது கேக்குறேன். ரூத்து சின்ன பொண்ணு, கணவனை இழந்துட்டா, எதுவுமே இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்பி இங்க வந்துட்டா. இப்ப ரூத் ஒரு தவறான ஒரு வேலை பண்றா, ஒருத்தரை விரும்புறா அப்படின்னு சொன்னா அது உலகம் தப்பா சொல்லுமா? சொல்லாது. அட விடுமா, சின்ன பொண்ணு, அது பாவம், ஊரு விட்டு ஊர் நம்மள நம்பி வந்துருக்குது, ஏதோ ஒண்ணு அவளுக்கு பிடிச்சவங்கள கூட அவ என்ன பண்ணிட்டா, அவ இருந்துகிட்டோம், அவ வாழ்ந்துகிட்டா, அவ சின்ன பிள்ளை அப்படி சொல்லுவாங்க. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, நீ போகாததினால் நீ அந்த வேலையை என்ன பண்ணல, நீ செய்யலையே, உன் மாமி சொன்னதை கேட்டு சுதந்திரவாளியை தேடி வந்தியே,
ஆமென். சுதந்திரவாளியை தேடி வந்தியே. இன்னைக்கு கூட நம்ம நினைச்சுக்குவோம், இது ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல, இது செஞ்சா என்ன தப்பு, கடவுளுக்கே தெரியும் நம்ம சொல்லுவோம். என் நிலைமை என்னன்ட்டு கடவுளுக்கே தெரியும். நான் நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் தெரிஞ்சா போதும், மனுஷருக்கு தெரிய தேவையில்லைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இன்றைக்கு இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை கிடைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவ ஆவியானவரின் நடத்துதலின்படி நடந்தா. அல்லேலூயா. இன்னைக்கும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மை எப்படி நடத்த விரும்புகிறாரோ, அவர் நமக்கு என்ன கற்பிக்கிறாரோ அதன்படி செய்ய நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, நம்ம குளிக்கணும், எண்ணெய் பூசணும், வஸ்திரம் தரிக்கணும். நம்ம பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானத்தை மறந்துடக்கூடாது. அதான் குளித்தல். நமக்கு இருக்கிற அபிஷேகத்தை மறந்துடக்கூடாது. வஸ்திரத்தை கலைந்து விடக்கூடாது. இந்த 3 காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து தேவனுடைய பாதத்தை பிடித்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஆகவே இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படி நம்ம எல்லாம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆவியானவரே, அக்கினிமயமானவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவ ஆவியானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இதோ அச்சா, நீர் அனுப்பின இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்த வார்த்தையை குறித்துதானே நல்லதொரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரும் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் தேவன் இந்த வார்த்தையின் அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ முறைகள் இந்த பகுதிகளை நாங்கள் வாசித்திருந்தாலும் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற கர்த்தர் ஆண்டவரே, ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, இந்த நாள்ல கூட எங்களோடு கூட இந்த காரியங்களை வெளிப்படுத்தினரே. ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவராய் இருந்து எங்களை உணர்த்தி எங்களுக்கு கற்பிக்கிறவர், இயேசுவின் பாதத்தை பிடித்து கொண்டவர்களாய் நாங்கள் ஜீவிக்கும் போது எங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியா, இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தாவே, நாங்கள் அந்த ரங்கத்தில் உம்முடைய பாதத்தை பிடித்து கொள்ளுகிறவர்களாய், அதன் பலனை வெளியரங்கமாய் பெற்று கொள்ளுகிறவர்களாய், வேண்டியதெல்லாம் எங்கள் வாழ்வில் நீர் தருவீர் என்ற நிச்சயத்தோடு இந்த மாதத்திலே நாங்கள் பிரவேசிக்க ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் பெரியதா இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் நீ பயப்படாதே என்ற வார்த்தையை கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இந்த நாளிலே பயப்படாமல் தைரியத்தோடு நாங்கள் இந்த மாதத்துக்குள் பிரவேசிக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் உம்முடைய பாதத்தை பிடித்திருக்கிறோம். நிச்சயமாய் நீர் எங்களை பார்த்து ஆண்டவரே, இந்த மாதத்திலே எங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நன்மையை சுதந்தரித்து கொள்ள நாங்கள் ஆண்டவரே வேறெங்கும் ஓடாமல், வேற எதையும் செய்யாமல், எங்கள் சுயத்தை நம்பாமல் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிற சுதந்திரவாளியாகிய உம்மது பாதத்தை பிடித்திருக்கிறோம். நிச்சயமாய் ஆவியானவர் எங்களோடு இருந்து உதவி செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இந்த வசனம் இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலிக்கட்டும். நீர் அதை நிறைவேற்றி கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை யாவையும் உமக்கே ஏறடிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா.